வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடகா ஸ்பெஷல் வாங்கி பாத் கத்திரிக்காய் சாதம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்கி பாத்துக்கு நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். பட்டையும் கிராம்பும் ஒரு 5 பீஸ் ரஃபாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏலக்காய் போடக்கூடாது. முதல்ல தனியா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒன்றொன்னா பண்ணுறோம், ஒரேடியாக போடக்கூடாது. தனியா நல்ல வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு இதோடையே நான் உளுத்தப்பருப்பும் போட்டுடுறேன். வாசனை வர வரைக்கும், கலர் மாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கலர் மாறிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆச்சு. இதையும் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மிளகு சீரகம் ரெண்டும் நான் ஒன்றா போட்டுடுறேன். இதுவும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோடைய வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மிளகு சீரகம் பாதி ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கப்போ வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கலர் மாறிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிராம்பும் பட்டையும் ஏலக்காய் போடக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் மாறிடும். ஏலக்காய் டேஸ்ட் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். அதனால வெறும் பட்டையும் கிராம்பும் தான் போடுறோம். இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சில்லிஸ் வேணால் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லிஸ் போட்டுக்கலாம், இல்லை நீளமாக இருக்கிற ரெட் சில்லிஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கலர் மாற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சோன்னா நல்ல பொடியாக நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி இறக்கக்கூடாது. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை நான் மிக்சியில் போட்டு ட்ரை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபைன் பவுடராக ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம இதை நான் ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வாங்கி பாத்துக்கு பச்சை கத்திரிக்காய் தான் போடுவாங்க. இங்கே அது கிடைக்காத பட்சத்தில் இந்த பர்பிள் கத்திரிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதில் கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த கத்திரிக்காவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். உப்பு இப்போ போடல. உப்பு போட்டோன்னா கத்திரிக்காய் குக் ஆகாது. இது ஆயிலே தான் குக் ஆகணும். அதனால தான் நான் கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அது உங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு டெண்டராக இருக்குங்கிறத பொறுத்துது. நான் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். 75% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ்லேயும் சால்ட் போட்டு தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அந்த வாங்கி பாத் மசாலா பவுடரை இதில் போட்டுக்கணும். ஒரு கடாயில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். பீனட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். வாங்கி பாத்தில் இந்த பீனட்ஸ் போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன். இதை ரோஸ்ட் பண்ணி நான் அதோட ஆட் பண்ணால் ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ரோஸ்ட் பண்ண பீனட்ஸை இந்த கத்திரிக்காயில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக நம்ம வாங்கி பாத் பவுடர் போட போகிறோம். உங்கள் ரைஸுக்கு ஏற்ற அளவு, உங்கள் கத்திரிக்காய்க்கு ஏற்ற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போடுவேன். உங்களுக்கு இந்த பொடி பண்ணி நீங்கள் மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கத்திரிக்காய் ஸ்டஃப்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ, இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது மாதிரி பண்ணுறப்போ இந்த பொடி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் இல்லை, வேறு எந்த காய்கறி பண்ணால் கூட இதை நீங்கள் கடைசியில் இறக்குறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் இதை ரைஸில் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ரைஸ் கிராஜுவலாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நிறுத்திட்டேன். ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வாங்கி பாத் ரெடி. அடுப்பை நிறுத்திட்டு நான் ஆறின ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். காலையிலே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரைஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், ரைத்தா சூட் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.